விஷயங்கள். இதில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு லட்சியம் இருக்கு. பொதுவாகவே கல்வினாலே ஒரு லட்சியம் உண்டு. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், கல்வியின் லட்சியம் நோக்கம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்தல். உள்ள இருக்கிற தெய்வீக குணங்களை கொண்டு வரதுடைய நோக்கம் தான் கல்வி. நம்புவோம்னு சொல்கிறோம். அந்த பிக்சர் தான் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. இந்த படத்தில் பாருங்க, இதுதான் ரோல் மாடல். நம்மளுடைய இவங்க பேர் விஸ்வ மகாராணி ஸ்ரீ லட்சுமி, விஸ்வ மகாராஜன் ஸ்ரீ நாராயண். லட்சுமி பூஜை பண்ணுறோம். ஒரு மனித ஆத்மாவில் 16 குணம் இருந்தால் அவங்கள தேவர்கள்னு சொல்லுவோம். பெரியவங்க வாழ்த்துவாங்க, 16 வாழ்வுவாழ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 16 குணம் இருந்தால் இந்த மாதிரி தலையை சுற்றி ஒடி கிரீடம், ரத்தன கிரீடம், காசு மாலை, தங்க மாலை, இப்படி எல்லா செல்வங்களும் நான் ஒன்று அதிர்ஷ்டம்னு வச்சுருக்கேன். இன்னொரு அர்த்தம் வடமொழியில் தொடர்புன்னு அர்த்தம். கடவுளுடைய லிங்க் கிடைச்சோம். கடவுளுடைய லிங்க் கிடைச்சா ஆத்மா தூய்மையாகும், சுத்தமாகும். ஆத்மா சுத்தமாயிட்டுனா சாந்தி வரும். கேட்காமலே தன்னால் சாந்தி வரும். அந்த இந்த 4 விஷயத்துக்கான பட விளக்கம். இதோட சிஸ்டம் என்னன்னா, இந்த வகுப்புக்கு வர்றவங்கள ஒரு 7 நாள் சொல்லி பழச நீக்கிட்டு புது உலகத்தை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த புது உலகினுடைய காட்சிகள் இந்த மாதிரி இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் வரக்கூடியவங்க தேவ குலத்தை சேர்ந்தவங்க. நீங்கள்லாம் மொத்தம் 33 கோடியிலிருந்து நீங்கள் தான். இந்தியாவிலே 30 கோடி தேவர்கள் இருக்காங்க. 100 கோடி இந்துக்கள், 30 கோடி தேவர்கள், 3 கோடி எல்லாம். ஸோ டோட்டல் 33 கோடி தேவர்களும் வாழ்ந்த பூமி. அதே ஆத்மா என்ன லாபம்னா, இன்றிலிருந்து 21 ஜென்மங்களுக்கு நன்மை. இப்போ நீங்கள் அடையக்கூடிய சுகம் சாந்தி அது நிலச்சிருக்கு. நம்ம உலக படிப்புக்கும் இதற்கு உள்ள வித்தியாசம். உலகிய படிப்பு ஒரு பிறவிக்கு அந்த சர்டிஃபிகேட் வேலை செய்யும். இந்த வகுப்பு 21 ஜென்மத்திற்கு சொல்லுவாங்க, 21 தலைமுறைக்கு நன்மை ஏற்படுமாகவே 21 ஜென்மத்திற்கு நன்மை ஏற்படும். அது இன்னைக்கு பொறுத்தளவில் அவர் கர்ப்பத்தில் வரமாட்டார். பிறப்பு இறப்பு கிடையாது. அதனால தான் அவரை சதாசிவம்னு ஒரு பேர் வச்சோம். சதானா எவர், எப்பவுமே அவர் சிவனாத்தான் இருப்பார், மாறாத்தன்மை கொண்டவர். அதான் லிங்க வடிவமாக வச்சுட்டோம். மீதி எல்லா சாமிக்கும் உடல் உரையாக்கூடிய அந்த அம்பாளுக்கு கூட மனித உடல் இருக்கும். ஆனால் எல்லா தேவர்களுக்கும் பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. 2 யுகம் தேவர்களின் ஆட்சி நடக்கும், 2 யுகம் மனிதர்களின் ஆட்சி நடக்கும். இப்போ மனித ஆட்சி முடியக்கூடிய தருணம், மீண்டும் தேவர்களுடைய ஆட்சி துவங்கக்கூடிய நேரம். கசகச அளவு 2 புருவத்துக்கு மத்தியில் 3 இன்ச்சு உள்ள அந்த ஆத்மா. ஆத்மா அங்கே இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்ணுறோம், தலை விதின்னு சொல்லுவோம். பாருங்க, எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா ஈக்குவல் டு ஜீவா மனுஷனாக. இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா பிரிஞ்சிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க, அது புதைச்சிடுறாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாத கர்ப்பிணியை தேடும். அந்த வயிற்றில் போய் உட்காந்து ஒரு 6 மாதம் இருக்கு குழந்தையாக. இதைத்தான் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்லுவோம். இன்னொரு ரகசியம், மனித ஆத்மா